ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம ஔவையார் எழுதிய நல்வழியிலிருந்து ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில், இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி. இந்த பாட்டோட கதை சுருக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அம்மா, நான் கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போகணும். காஃபி கொடுங்க. இருப்பா, வாரேன். என்னப்பா ரவி, இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பி போற? என் ஃப்ரெண்டு சேகர் கூட வெளியே போறேன்பா. எது? சேகர் கூட வெளியே போறியா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி, அவன் கூட பழகாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? என்னப்பா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, இப்படி மனுஷங்களை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்க்காதீங்க. மனுஷ ஜாதி மட்டும்தான். இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டுங்க. நான் உனக்கு அறிவுரை சொன்னா நீ எனக்கு அறிவுரை சொல்றியா? அடாடாடா, காலையில எந்திரிச்ச உடனே அப்பாவும் பையனும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்தாப்பா ரவி, காஃபியை குடிச்சிட்டு கிளம்பு. நான் இங்க அவனை போகாதன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இந்தா புடி. ஏமா அப்பா இப்படி இருக்காரு? எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானேப்பா. சரி, நீ நல்லபடியா போயிட்டு வா. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. கமலா, கமலா. இந்த வரேங்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, மதியம் சாப்பிட்றதுக்கு வந்துடுங்க. சரி சரி. கமலா, கமலா, சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா. இந்தாங்க. காலங்காத்தால இவன் மூஞ்சியில முழிச்சிட்டு போனா போற காரியம் எப்படி விளங்கும்? யார் இவனெல்லாம் உள்ள விட்டது? உனக்கு மரியாதையை வெளியே போ சொல்லு. இவருக்கு எப்பதான் புத்தி வரப்போகுதோ, எல்லார் வாயிலையும் விழுகிறாரு. இவரை நீ தான்ப்பா காப்பாற்றணும். என்னங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், வாங்க சாப்பிட. சரி வர. ரவி வந்துட்டானா? இல்லங்க, காலையில போனது இன்னும் வரல. என்னது, இன்னும் வீட்டுக்கு வரலையா? அந்த சேகரோட தான் சுத்திட்டு இருக்கானா இன்னும்? ஊர்ல எல்லாரும் என் பேச்சு கேட்டுதான் நடக்கிறாங்க, ஆனா வீட்டுல என் பேச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. என்ன சொல்றது? வந்துட்டியாப்பா? ஏன் இவ்வளோ நேரம்? அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், 2 பேரும் சீக்கிரமா வாங்க. என்ன விஷயம் சொல்லு. அப்பா, அது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? எதுக்கு? அப்பா, சேகரோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவன் அங்கே இங்கே பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். அதான் நம்ம கொடுத்து உதவலாமேன்னு. இதை பாரு ரவி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லுவேன், திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்தாத. இதுவே நீ வேற யாருக்காச்சும் கேட்டிருந்தா நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஆனா அந்த சேகருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவன் என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி சொன்னா புரிஞ்சுக்கோ. ஹலோ. சொல்லுப்பா மாணிக்கம், கடைக்கு வந்துட்டியா? தைரியம் வரேன். என்னன்னு சொல்ல, எல்லாம் என் பையனோட வேலை. நான் பல முறை அவன்கிட்ட சொல்லிட்டேன், அந்த சேகரோட சுத்திட்டு இருக்காதுன்னு. அவன் என்ன ஜாதி?
ஊருக்கெல்லாம் நம்ம தான் உபதேசம் பண்றோம், ஆனா நம்ம குடும்பத்துல அப்பா இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லப்பா. என்ன ஆச்சு? உங்களை ஏதோ ஒரு வண்டிக்காரன் இடிச்சிட்டான்னு தகவல் தெரிஞ்சு இங்க வந்தோம்ப்பா. நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்களும் எங்கெங்கேயோ பிளட்டுக்கு தேடி அலைஞ்சோம், எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு நாங்களும் ரொம்ப போராடினோம். ஆனால் எங்கேயுமே பிளட்டு கிடைக்கல. கடைசியில் உங்களை காப்பாத்தினது நம்மளோட சேகர் தான்ப்பா. என்னப்பா சொல்ற? சேகரா? நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், என்னென்ன திட்டிருக்கேன். ஆனா இப்ப அவன் தான் என்னை காப்பாத்திருக்கான். அப்பா இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நன்றி தம்பி. நீ தான் ரத்தம் கொடுத்தேன்னு ரவி சொன்னான். நான் இந்த உலகத்துல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்குன்னு நினைச்சிட்டு பைத்தியக்காரத்தனமா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். என் மகன் எனக்கு எத்தனையோ தடவை அறிவுரை சொன்னான், ஆனா நான் அதை கேட்கல. உங்க அப்பாவுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அவன் சொன்னான், அதையும் நான் பொறுப்பெடுத்துக்கல. ஆனா இது எல்லாமே மனசுல வச்சுக்காம எனக்கு ரத்தம் கொடுத்து உதவி இருக்க. நீதான்ப்பா உயர்ந்த ஜாதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதையை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த உலகத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு எதுவுமே இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். அப்படி வாழ்ந்தா நம்மளை விட உயர்ந்த ஜாதி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஔவையார் சொன்ன மாதிரி டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தார் அப்படிங்கிற இந்த கருத்துக்கு இணங்க நம்ம எல்லோருக்கும் உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த குலமாக வாழணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இன்னொரு நல்ல கதையில் சந்திப்போம்.